மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னடா மாரிதாஸ் மாதிரி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? மாரிதாஸ் மாதிரி இல்லைங்க, மாரிதாஸை பத்தி பேச போறேன். அதனாலதான் அப்படி பேசினேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று எங்க அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது என்ன தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா, தியாகி போட்ட முட்டை 300 கோடி திமுக அரசின் ஊழல். இதை தான் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த வீடியோல எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா தப்பா கணக்கு போட்டிருக்காரு. அதை தான் நம்ம விரிவா பேச போறோம். அதாவது ஒரு லேப்டாப்பும் ஒரு ப்ரொஜெக்டரும் இருந்துட்டா நான் போடுற கணக்கு தான்டா கரெக்டு, நான் என்ன போட்டாலும் மக்கள் பார்ப்பான்டா அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நபர், நம்ம மாரிதாஸ் அண்ணன். அந்த அண்ணன் அப்படி அந்த வீடியோவில் என்னதான் தப்பு பண்ணாரு, கணக்கு பிழைகள் என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மக்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். அப்போ தான் என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்பர் 1. நம்பர் 2, உங்க பக்கத்துல ஒரு கால்குலேட்டரையும் எடுத்து வச்சுக்கோங்க. மிகப்பெரிய கணக்கெல்லாம் நம்ம போட போறது கிடையாது, ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கணக்கு தான். அதை பார்க்கறதுக்கு ஒரு கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சோகமாக ஒரு கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்துக்கு எங்கள் அண்ணன் போயிட்டு இருக்கும்போது ஒரு அரசு பள்ளி மாணவன் நடந்து வரானா. அவன் காலில் ஸ்லிப்பர் கூட இல்லாமல் நடந்து வரானா அரசு பள்ளி மாணவன். அதை பார்த்த உடனே எங்கள் அண்ணனுக்கு ஒரே சோகம் ஆயிடுச்சான். உடனே அந்த பள்ளி மாணவனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்து போற அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொன்னானா, இல்லைங்க ஐயா, எங்கள் அம்மா என்ன ஸ்கூலுக்கு, அம்மா இல்லை ஆத்தா, எங்கள் ஆத்தா என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்காக தான் அனுப்புகிறாங்க, அதுக்கு செருப்பு போட்டுன்னு போனால் என்ன, செருப்பு போடலன்னா என்னையா அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்பவே வருத்தப்பட்டு என்னன்னா அந்த மாணவனோட பின்புலத்தை ஆராயிறாராம். இந்த மாணவன் யாருங்க. உடனே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் எங்கள் அண்ணனுக்கு தெரிய வருதான், இந்த மாணவனோட அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, அம்மா கூலி வேலை செய்கிறவங்க. அந்த கூலி வேலை செய்கிற அம்மா இவனை கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் முக்கியமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கான். அந்த பிரச்சனைக்காக மருத்துவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பையன் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டாச்சு 2 முட்டையாச்சு சாப்பிட்டு தான் ஆகணும், அப்போ தான் இவன் உடல்நிலை தேருவான் அப்படின்னு சொன்னனால அந்த அம்மா நீ படிக்க போறியோ இல்லையோ, நீ அந்த முட்டை சாப்பிட்றதுக்காச்சும் ஸ்கூலுக்கு போடா அப்படின்ட்டு அந்த அம்மா இந்த பையனை அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளி மாணவன் இங்கே அந்த முட்டைக்காக சாப்பிடும்போது அந்த முட்டையில நீங்கள் ஊழல் பண்ணுறீங்களே, அதுவும் 300 கோடி 400 கோடி ஊழல் பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த வீடியோவை இந்த ஸ்டார்டிங் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டேன். என்னையா இதில் போய் நீங்கள் எப்படியா ஊழல் பண்ணலாம், சரி அண்ணன் என்ன தானே ஊழல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நான் பார்க்குறேண்ணே, நானும் கேள்வி கேட்குறேண்ணே அப்படின்ட்டு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணோம். வாங்க நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம். என்னதான் ஊழல், அதில் எங்கள் அண்ணன் என்னென்ன தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்லைடாக எங்கள் அண்ணன் என்ன போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட கணக்கை போடுறாரு. ஓகே, தெளிவாக எங்கள் கால்குலேட்டரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மாணவர்களின் கணக்குன்னு என்ன சொல்றாருன்னா, 42,71,000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதாவது அரசாங்க பள்ளி பிளஸ் அரசாங்கத்தால் உதவி பெறும் பள்ளிகள்னு இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்னு இருக்கும். இது மொத்தமா சேர்த்தா உங்களுக்கு எவ்வளவு மாணவர்கள்னா 42,71,000 மாணவர்கள். ஓகே அண்ணன், உனக்கு எப்படியோ பள்ளி கல்வித்துறையிலேருந்து கணக்கு வந்திருக்கும். சரி, நீ கணக்கு கரெக்டாக தான் சொல்லுற, நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிப்போ 42,71,000 தான் ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸ். ஓகே, இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கும் போது டெய்லி ஒரு முட்டைன்னு கணக்கு போட்டா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை தேவைப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 42,71,000 ஸ்டூடெண்ட் இருந்தால் அத்தனை முட்டை தேவைப்படும். கரெக்டா? ஸோ ஒரு நாளைக்கு தேவைப்படுற முட்டை பார்த்தீங்கன்னா 42,71,000 ஒன்லி. ஓகே, ஸோ அது ஒரு நாளைக்கு தேவைப்படுற முட்டை. இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டை தேவைப்படுகிறதுன்னு எங்க அண்ணன் கணக்கு போடுறாரு. அந்த கணக்குல என்ன பண்றாருன்னா, இந்த லீவ் டைம்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறாரு. சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும், அப்புறமா இந்த சாட்டர்டே சண்டேஸ் இருக்கும், அப்புறமா சில ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் மைனஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா ஒரு 222 நாளுன்னு கணக்கு போடுறாரு. ஸோ 42,71,000 இன்டூ 222 போடுறாரு. சரி போட்டுக்கொன்ன, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒட்டு மொத்தமா அப்ப எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 94,81,62,000 முட்டை ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுகிறது. இது வரைக்கும் எங்க அண்ணன் கரெக்டா தான் போட்டிருக்காரு. நான் கணக்குல தப்பு சொல்லல. அண்ணன், உன்ன மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது, நானே ஏத்துக்கிறேன், நீ ஒரு கணக்கு புள்ளி, நான் ஏத்துக்கிறேன். ஓகேங்க, அப்ப எவ்வளவு தேவைப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் பாத்தீங்கன்னா 94,81,00,000 சொச்ச முட்டைகள் தேவைப்படுகிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எங்க அண்ணன் ஒரு ரவுண்டு போட்டாரா, 2 ரவுண்டு போட்டாரா, இல்ல மொத்த பாட்டில தூக்கி உள்ள விட்டாரான்னு தெரியல. அடுத்தது போட்டதுல இருந்து ஃபுல்லா தப்பு கணக்கா போடுறாரு. சரி, அது என்ன தப்புடா அப்படின்றத பார்ப்போம். கால்குலேட்டர் ரெடியா தானே வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா,
இந்த கணக்குல என்ன பண்றாருன்னா மாணவர்களின் எண்ணிக்கையை வச்சுட்டு அந்த மாணவர்கள்ல 1% மாணவர்கள் ஸ்கூலுக்கு வருது கிடையாதுங்க. அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி உங்களுக்கு இப்போ எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா? வரமாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை வேணான்னு சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டேன், அதனால எனக்கு முட்டை தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன பண்றாருன்னா, மொத்த மாணவர்களில் 1% மாணவர்கள் முட்டை வேண்டாம் என்று சொல்பவர்கள். பல்வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ்லாம் சும்மா எதனா ஒரு ரீசனா எடுத்துக்கோங்களேன். ஸோ 1% மென்ஷன் பண்றாரு. 1%, அதாவது ஒட்டுமொத்த தேவையில 1% முட்டை அந்த மாணவர்களுக்கு தேவையில்லை. இப்ப மொத்த மாணவர்கள் 42,71,000ல 1% எவ்வளவு? கால்குலேட்டர் எடுத்து தயவு செஞ்சு போட்டுருங்க. பெரிய கணக்கெல்லாம் இல்லை. எவ்வளவு வருது? 42,710 தானே வரும். ஆனா எங்க அண்ணன் என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 4,27,100. அது எப்படி தீமிங்களோ? 42,71,000க்கு 1% 4 லட்சத்தி சொச்சத்துல நிற்கும். எப்படி தீமிங்களோ? எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்ன கால்குலேட்டர் அது? பிஜேபி கால்குலேட்டரா? சோ ஃபர்ஸ்ட் தப்பே இங்க பண்ணிடுறாரு. அதாவது 1% மாணவர்கள் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க, மேபி டியூ டு மெனி ரீசன்ஸ்ல. அந்த கணக்கை ஃபர்ஸ்டே தப்பா போட்டாரு. 4 லட்சம் மென்ஷன் பண்ணி போட்டாரு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பா. நெக்ஸ்ட் ஒன்னு பண்றாரு. நெக்ஸ்ட் தப்பு கிடையாது, ஒரு நான் கரெக்டா கால்குலேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோ. அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப்னு போடுறாரு. இவர் என்னன்னா, எப்படா இந்த ஊழலோட கோடிகளை ஏத்தணும்ல, அந்த கோடிகளை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி கணக்குகளை டிரைவ் பண்றாரு. சரி, அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப்னா என்னன்னு ஒரு காரணம் தராருன்னா, ஏற்கனவே 222 நாள் தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கோம் 365ல. இதுல அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப்னு ஒரு 20 நாளே எடுத்துட்டு வர்றாரு. அந்த 20 நாள் எதுக்குன்னா, திடீர்னு மழை பெய்யுங்க, திடீர்னு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. அந்த நாள்ல ஸ்டூடெண்ட் முட்டையா சாப்பிட போறான், சாப்பிட மாட்டான். இன்னொன்னு, திடீர்னு யாருன்னா தலைவர்கள் செத்து போறாங்க, அந்த நாள்ல அவனுக்கு முட்டை சாப்பிட போறான், அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவீங்க. அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு 20 நாளே எடுத்துட்டு வர்றாரு. இந்த 20 நாளை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த 4,70,000 மேல 4,27,100 மேல போட்டிருக்காரு பாருங்க. ஒரு நாளைக்கு அந்த 1% மக்கள் மாணவர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்களா, அந்த முட்டை தான் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்களாம். எப்படி பிளாக்லன்னா, அந்த சீல் போட்ட முட்டைகள் சில கடைகள்ல கிடைக்கும் உங்களுக்கு. அந்த முட்டைகளை பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. இதுவும் ஒரு ஊழல்னு சொல்றாரு. அதை எப்படிங்க ஊழல்னு பார்க்க முடியும்? அது அடிப்படையில் பார்த்தா சுமார் 4,27,000 முட்டைகள் இருக்கு இல்லையா, இது மாணவர்களுக்கு போய் சேரல, அப்ப பிளாக் மார்க்கெட் நுழையுது. இப்போ சில மாணவர்கள் வரமாட்டான், அந்த முட்டை வேஸ்ட் ஆகும். அந்த முட்டையை நாளைக்கு நீ மாணவர்களுக்கு தர முடியுமானா, கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல இருக்கிற ஃப்ரீயாகவும் தரலாம், இல்லை யாருக்குன்னா காசுக்காகவும் வித்துலாம். அதை நம்ம தடுக்க முடியாது. நமக்கு தேவை என்னன்னா, எல்லா மாணவர்களுக்கும் முட்டை போய் சேருதா சேரல, இதுதான் நம்ம கணக்கு. இப்போ 10 மாணவன் வந்திருக்கானா 10 முட்டை அவனுக்கு போய் சேரணும். அதை நீ கம்மியா போய் சேர்ந்துச்சுன்னு நீ கேள்வி கேட்டனா நான் ஏத்துக்கிறேன். ஏங்க 10 மாணவன் இருக்கான், ஏங்க 8 முட்டை அனுப்புனீங்கன்னு கேள்வி கேட்கலாம். 10 மாணவன் இருக்கான், 10 முட்டை அனுப்பி அதுல 8 பேர் சாப்பிட்டுருக்கான், மிச்சம் 2 முட்டையை ஏன்டா வித்தன்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த முட்டையெல்லாம் வச்சுக்க முடியாது, கெட்டு போற ஐட்டம் அதெல்லாம். அது என்ன அரிசி முட்டையா? எடுத்து வச்சாலும் 1 மாசத்துக்கு யூஸ் பண்ண முடியறதுக்கு. சோ அந்த லாஜிக்ல நீங்க பேசுறதே தப்பு. அவங்க வேணும்ட்டே வீட்ல இதே மாணவர்களுக்கு தராமல் விற்று இருந்தால் எஸ், நீங்க கேட்கறது நியாயம், நான் ஏத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி தேவை, ஒரு அழுகி போற ஒரு ஐட்டத்தை எடுத்து கீழ் லெவல்ல வேலை செய்யறவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதோ, இல்ல பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு அம்மா இதாம்மா 5 ரூபாய் முட்டை நீ எனக்கு 3 ரூபாய் கொடுமான்னு தருறதோ, இதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது தப்பாகவே இருந்தாலும் அதை ஒரு பாயிண்டா எடுத்து பேசுறது தப்பு. ஸோ அந்த பாயிண்டா அங்க வைப்போம். இப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப்னு தேவையில்லாத ஆஃப் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 20 நாளை கூட சேர்த்துட்டாரு. கூட சேர்த்துட்டு என்ன பண்றாரு, 42,71,000 மாணவர்கள் இன்டூ 20 நாள் அன்எக்ஸ்பெக்டட் ஆஃபா போறதுனால 8,54,20,000 போட்டுறாரு கணக்கு. 8,54,00,000 முட்டைகள் தேவையில்லாமல் போகிறது. ஸோ இந்த 8 கோடி முட்டை பிளஸ் அந்த 4 லட்சம் முட்டை கணக்கா தப்பா போட்டாரு பாருங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து தேவையில்லாமல் போகிறது. அதாவது நீங்க கொள்முதல் பண்ணிடுறீங்க, ஆனா அது தேவையில்லாம போகுது. எப்படி அரசாங்கத்துக்கு தெரியுமா நாளைக்கு மழை வரப்போகுது, டிசம்பர் மாசம் ஒரு 10 நாள் மழை வந்துடும், அன்னைக்கு முட்டை அனுப்ப தேவையில்லைன்ட்டு அவங்க கால்குலேட் பண்ணி வைக்க முடியுமாண்ணா? என்னையா கதை பேசுறே நீ? சரி, கால்குலேட் பண்ணி டிரைவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ 3ஆவதான் மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்றாரு. அது என்ன தப்புனா, அதாவது மொத்த கொள்முதல் இருக்கு பாத்தீங்களா, 94 கோடி முட்டை, நமக்கு 94 கோடியே சொச்ச முட்டை நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுதுல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதுல 1% முட்டைகள் கெட்டு போன முட்டைகளை கலந்துடுறாங்களாம். அதாவது 94 கோடி முட்டையில 1% கெட்டு போன முட்டை கலந்துடுறாங்களாம்.
அது எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மேபி போய் ஸ்மெல் கில் பண்ணி பார்த்தாரா, இல்ல உடச்சி கிடிச்சு வாயில ஊத்தி பார்த்தாரான்னு தெரியல. ஆனா கெட்டு போன முட்டைகள்னு இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு 1%. சரி, உன் பாயிண்ட்லயே வரும் 1% முட்டை கெட்டு போன முட்டை. 94 கோடியில 1%ன்றது எவ்வளவு ராசா? கீழே போட்டிருக்காரு பாருங்களா, 9,48,16,200. யோ, 94 கோடிக்கு 1% 94 லட்சம்ல வரும். இந்த ஒட்டுமொத்த 94 கோடி முட்டை அனுப்புறாங்க. இதுல 1% ஏற்கனவே இந்த கெட்டு போன முட்டைகள் இருக்கு, அதையும் கலக்குறாங்க. நீ எப்படி 9 கோடி போடுவ? ஒரு 0 ஆட் பண்றேன் தலைவரே, ஒரு தலைவரே. சோ எல்லாத்துலயுமே தப்பு. 1% சொல்லிட்டு 10%க்கு கணக்க போட்டு அதுவும் போதையில போட்டியா என்னன்னு தெரியல. சின்ன குழந்தைய கூட கேட்கும் 94 கோடி சொச்சத்துக்கு 1% எவ்வளவுனா 94 சொச்சம், 94 லட்சத்தி சொச்சம்னு சொல்லும். ஆனா நீ என்னடா 9,48,00,000 போட்டு கேவலமா ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணிருக்க. கேவலமா என்ன உன்னோட ஆம்பிஷன்னா, இவ்வளவு முட்டையை இவங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்றாங்க, இதை இவங்க ஊழல் பண்றாங்க நீ காட்டுறதுக்காக மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தப்பு தப்பா போட்டு ஆட் பண்ணி கீழே லாஸ்டா என்ன பண்ணிட்டேன்னா தூக்கின்னு வந்து நிறுத்திட்ட. 27 கோடியே 50 லட்சம் சொச்சம் முட்டை இவங்க தேவையில்லாம கொள்முதல் பண்றாங்க. எது தப்பு தப்பா கணக்கு போட்டு 94 கோடியில இருந்து 27 லட்சம் சொச்ச முட்டைகள் வேஸ்ட், இந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு போட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் வந்து எங்க அண்ணன் ஊழலுக்குள்ள வராரு. இப்ப நம்பர்ஸை வந்து இந்த நம்பர்ஸை எவனா கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தானான்னு எனக்கு தெரியாது. நான் அங்க போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன், ஒருத்தனும் கண்டுபிடிக்கல. 1% என்னையா 10% போட்டிருக்கேன்னு எவனா கேட்பான்ட்டு நான் போனேன். அவங்கதான் அந்த சேனலை பாக்குறவன் எவனுக்கு அறிவு இருக்கும்? உள்ள போனா எல்லாம் போயிடுறானுங்க. அண்ணா நீ தானே நாளைய முதலமைச்சர், நீ தானா கணக்கு புள்ளி, நீ தானே வேணும், இந்த திமுக அரசு ஊழல்னா திமுக இப்படித்தானா பண்ணுன்றான். ஏண்டா சாதா எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட குத்துமா 1% போடுமானா அது போட்டு போயிடும். நீ இப்படி போட்டுட்டு அதுக்கு முட்டு வேற கொடுக்குறீங்க. இப்போ எங்க அண்ணன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னன்னா இதுக்கு போயிட்டாரு. அதாவது ஊழல்னு காட்டணும்ல, திமுக அரசு ஊழல் பண்ணிருக்குன்னு. இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 94 கோடி முட்டை இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு, இந்த முட்டையை கொள்முதல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து 650 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. 650 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதாவது 94 கோடியை வந்து இவர் 5 ரூபாய் 60 காசோ 5 ரூபாய் 80 காசோ அப்படின்னு போட்டு 650 கோடிக்கு வந்து டெண்டர் விட்டு இருக்கிறதா சொல்றாரு. இதுல வந்து நம்ம 27 கோடி முட்டையை மைனஸ் பண்றாரு. ஏன்னா தப்பா கணக்கு போட்டு 27 கோடிக்கு தூக்கி வந்து நிறுத்தியாச்சு, அவ்வளவு முட்டைகள் தேவைப்படலன்னு. அதை போட்டு என்ன பண்றாருன்னா 160 கோடி ஊழல். இது எப்படி ஊழல்? இல்லை எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன கணக்குல இது ஊழல்ல வருது. சரி 160 கோடின்னு போட்டுட்டேன். இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, இந்த முட்டையை வந்து கொள்முதல் பண்ண வந்து டெண்டர் விடுவாங்கல்ல, முட்டையை ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குவாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து இவங்க டெண்டரோட அமௌண்ட்டை ஏற்றி அதுல ஒரு 200 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா 5.20க்கோ 5.80க்கோ முட்டையை வாங்கியிருக்காங்க. அதை வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முட்டை தான் நீங்க கொள்முதல் பண்றீங்களே, நிறைய தானே பண்றீங்க, உங்களுக்குலாம் 5 ரூபாய் கீழே கிடைக்குமே, அப்புறமா ஏன் 5.80 வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. சரி, அரசாங்கம் ஒரு 4 ரூபாய்க்குன்னே முட்டை வாங்குதுன்னு வச்சுப்போம். 4 ரூபாய்க்கு வாங்குதுன்னு வச்சுப்போம். நீ நாளைக்கே என்ன தெரியுமா வீடியோ போடுவ, என்னங்க 4 ரூபாய்க்கு முட்டை வாங்குறீங்க, எது கெட்டு போன முட்டையை வாங்கி என் மாணவனுக்கு தரீங்களா நீங்க? என்னங்க ஏன் மாணவனுக்கு ஊட்டச்சத்தா தர முட்டையில கொஞ்சம் அதிக விலை கொடுத்து நல்ல முட்டையை உங்களால வாங்க முடியாதா? கோழி முட்டையை தர சொன்னா புறா முட்டையை தரீங்களேன்ட்டு நீயே ஒரு வீடியோவை போடுவேன். மாணவர்கள் நல்லபடியா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ட்டு அவங்களே டெண்டர்ல சில ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி, ஒரு முட்டைனா இவ்வளவு கிராம்ல இருக்கணும், இவ்வளவு வெயிட்டேஜ்ல இருக்கணும், அதுல சீல் குத்தி தான் வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், 1008 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவன் முட்டையை டெலிவரி பண்ண போறான். அதுக்கு அவங்க ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான் இந்த 5.20 5.80. உங்களுக்கே நல்லா தெரியும், முட்டை எப்பவுமே ஒரே பிரைஸ்ல இருக்குமா? இருக்காது. எப்போ வேணாலும் ஏறும், இறங்குறது கஷ்டம் தான். 5 ரூபாய்க்கு கீழே இறங்க போறது இல்லை. இப்பெல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய் தான் முட்டை. ஸோ சில டைம்ஸ் என்னன்னா முட்டை 7 ரூபாய்க்கு போகும், சில டைம்ஸ் 8 ரூபாய்க்கு போகும். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, அது எப்போ ஏறுதோ இறங்குதோ எனக்கு தெரியாது, எனக்கு ஃபிக்ஸ்டு பிரைஸா தான் வேணும், நீ ஏத்துனாலும் எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல தான் தரணும்னு கொடுக்குற ரேட்டு தான் இந்த 5.80. அதுல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை ஒரு ஊழல் கணக்கு போட்டு அது ஒரு 200 கோடி, இது ஒரு 160 கோடி, அப்படியே அப்படியே ஊழலுங்க இப்படிங்க ஊழலுங்கன்ட்டு 450 crore ஸ்கேம்னு இங்க பிடிஎஃப்ல போட்டேன். எப்படியே தம்ப்நெயில்ல 300 கோடி ஸ்கேம், இங்க பிடிஎஃப்ல 480 crore ஸ்கேம். இது என்ன கணக்கு? எவ்வளவுதான் crore ஸ்கேம்? நம்ம இஷ்டத்துக்கு வாயை திறந்து ஒரு நம்பரை போட்டு அதெல்லாம் ஸ்கேம்னா வேர் இஸ் த ப்ரூஃப்? எங்க இருக்கு ப்ரூஃப்? இவர் லாஸ்ட்ல சொல்றாரு, இந்த துறைக்கு அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீதா ஜீவன். அவங்களை எப்படியோ நம்ம இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 நாள் கழிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்களையும் தியாகின்னு சொல்லுவாங்க இந்த திமுக. ராசா, ஜெயிலுக்கு போறது கீதா ஜீவன் இல்லை, நீ தான்.
இப்படி தப்பா கணக்கு போட்டு மக்களை ஏமாத்தி மக்களை திசை திருப்பி ஒரு மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்துல முட்டையை கொடுத்துட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தை வீண் பழி போடுற நீ. வர மாணவர்கள் சாப்பிடுற பொருள் மேல நீ வீண் பழிய போட்டு மாணவர்களை திசை திருப்புற. ஏன்டா நீங்க சாப்பிடுற முட்டையிலையும் ஊழல் பண்றதுதான் இந்த திமுக அரசுன்னு வீண் பழி போடுற. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா? சட்டப்படி திமுக வழக்கறிஞர் அணி என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்து மேலேயும் ஒரு அமைச்சர் மேலேயும் வீண் பழிய போட்டு ஒரு வீடியோவை போட்டா சட்ட நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஆனா எடுப்பீங்களான்ட்டு எங்களுக்கு தெரியல. இந்த திமிங்கலம் தப்பா பேசிட்டு இருக்கு. அதான் கரெக்டான கணக்கு போட்டா கூட பரவாயில்ல, தப்பான கணக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. இனிமேட்டாச்சு எங்க மாரிதாஸ் அண்ணன் எங்க வீடியோவை பார்த்துட்டாச்சு திருந்தணும். இந்த மாதிரி தப்பான கணக்கை போடாதீங்க. என்னைக்குமே உங்க வீடியோ பார்த்துட்டு எவனோ ஆராயாம இருக்க மாட்டான். என்ன மாதிரி சில பேர் திடீர்னு ஆராய்ஞ்சிருவான். அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தனும் ஆராயல லாஸ்ட் வரைக்கும். எல்லாம் புகழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. என்னமோ நடக்கிறது நடக்கும். வீடியோட கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. தப்பா வீடியோஸ் போடுவாங்க, நம்மளை ஏமாத்துற மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து அதுதான் உண்மைன்னு நம்பாம ஒரு கால்குலேட்டர் எடுத்தோ ஒரு கூகுள் எடுத்தோ ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு அது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய நல்ல விஷயமா அதை எடுத்துக்கலாம்.